சொல்லி பாடுவேன் பரந்தாமா, என்ன சொல்லி உன்னை அழைப்பேன் நரசிம்மா, என்ன சொல்லி பாடுவேன் பரந்தாமா. பக்தனுக்கு இறங்கிய பாண்டுரங்க தேவனை நினைப்பவர்க்கு அருளும் பூவரச நரசிம்மனே, பக்தனுக்கு இறங்கிய பாண்டுரங்க தேவனை நினைப்பவர்க்கு அருளும் பூவரச நரசிம்மனே, என்ன சொல்லி உன்னை அழைப்பேன் நரசிம்மா, என்ன சொல்லி பாடுவேன் பரந்தாமா. ஸ்ரீசைலேஷதயா பாத்ரம் தீபக்யாதிகுணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே பிரம்மஜாமாதரம் முனிம், லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். வீடியோ பீடங்களை நியமிச்சார். அதுல நம்முடைய இந்த தொண்டை மண்டல பகுதியில சோளிங்கர் சோழசிம்மபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பக்கத்துல கூடிய இந்த திவிதேசத்துல சுவாமி முதலியாண்டான் சுவாமிகளுடைய திருவம்சத்துல வந்தக்கூடிய தொட்டையாச்சார் சுவாமிகள் ஒரு சுவாமிகளை நியமிச்சார். அந்த தொட்டையாச்சார் சுவாமிகளுடைய திருவம்சத்துல வந்த சுவாமிகள் தான் நம்முடைய சுவாமிகள். அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உடையவர் ராமானுஜரால் நியமிக்கப்பட்ட அந்த திருவம்சத்தை சார்ந்த சுவாமிகள் நம்முடைய சன்னதிக்கு வந்து தினமும் திருப்பாவையினுடைய அமுதம் என்னாக்கா சூடி கொடுத்த நாச்சியாருடைய வைபவம்ங்கிறது சொல்லி மாள முடியாத வைபவம். அப்பேற்பட்ட வைபவத்தை நமக்காக இங்க சுவாமிகள் தினம்பராம தினம் வந்து பதிச்சாருங்கிறதுக்கு மீண்டும் அநேக கோடி தண்டம் சமர்ப்பிச்சு பிரார்த்திச்சு. அருளே வடிவான அன்னபூரணி உடனுடைய நமக்காக இதே போல் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வழங்கக்கூடிய தொடர் உபன்யாசத்தை நமக்காகவும் நம்முடைய வரதன் வைபவத்தையும் ஆழ்வார்கள் வைபவத்தையும் துணி கொடுத்த நாச்சியார் தெய்வத்தையும் மென்மேலும் பறக்க சாதிக்கணும்னு இந்த நேரத்துல தண்டனைத்து பிரார்த்திச்சுக்கிறோம். சுவாமிகளுக்கு இப்பொழுது நம்முடைய ஆலய அரங்காவலர் குழு தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நிமிஷம் சுவாமி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சுவாமி அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன் ராணிப்பேட்டை அருகில் மாங்கான மோட்டர்கள் தான் திடீர்னு ஒரு அறிமுகம். அந்த நேரத்தில் மார்கழி மகா உற்சவம் அந்த ஆண்டுதோறும் நடக்கும்.
அப்போ நான் சொன்னது மாதிரிங்க சுவாமி நான் வந்துடுறேன்ட்டார். அப்போ என்னன்னா நாங்கள் ஒவ்வொரு திவ்யதேசத்துடைய பெருமானையும் அங்கே ஒரு செட்டிங் மாதிரி பண்ணி அந்த திவ்யதேசத்துடைய பெருமைகள் அங்கே என்னென்ன நடக்குது அதை பற்றியும் ஒரு விரிவாக ஒரு சொற்பொழிவில் அவர் பேசுவோம். அப்படின்றப்போ இது மாதிரிங்க உங்களுடைய நரசிம்மன் தான் இந்த ஆண்டு எங்களுக்கு உத்தரவு, அதனால வேற இழந்தாங்க எதுவுமே சரிங்க வரேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு சுவாமியோட நான் பத்திரிகைலாம் போட்டு இஷ்யூ பண்ணிட்டேன். அவர் அதை பத்தி இல்லை, எங்க நரசிம்மனுக்காக நான் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அதுல இருந்து தான் சுவாமி எனக்கு எனக்கு அறிமுகம். அதுல இருந்து எங்களில் ஒருவரா அவர் எங்களை எல்லாம் வழி நடத்தி எங்களை அப்படியே அழைச்சிட்டு போறார். சுவாமி ஆச்சாரியன் அதாவது சொத்தாச்சாரியனுடைய வம்சாவழி இந்த சுவாமி, அந்த வழியில தான் நாங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கோம். ராமானுஜருடைய வழியிலையும் ஆச்சாரியனுடைய வழியிலையும் தான் இப்போ நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு இதாக நாங்கள் இன்னைக்கு இந்த எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அதெல்லாம் அவங்க சொல்லி அவங்க வழியில் தான் நாங்கள் எல்லாமே நடத்திட்டு இருக்கோம். இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா வராக பெருமாள் ஸ்ரீமுஷ்ணம் அதுலேயும் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சாமியை தான் நாங்கள் பேசப்பட்டு இருக்கோம். அதுக்கும் அவர் தான் பண்ணாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த முறை பார்த்தீங்கன்னா ஸ்ரீமுஷ்ணத்திலிருந்து அந்த சாமி வரணும்னு சொல்லிட்டாரு. ரொம்ப ஏற்றமா போச்சு. இந்த பக்கம் நரசிம்மன், இந்த பக்கம் வராகர், இன்னும் ஒரு ஏற்றம். இதெல்லாம் ஆற்காடு மக்கள் செய்து வச்ச பெரும் பாக்கியம். ஏன்னா நாம நினைச்சோம்னா ஸ்ரீமுஷ்ணம் போக முடியாது. நாம நினைச்சா திடீர்னு போய் 1305 படி ஏற முடியாது. அது எல்லாமே நம்ம அந்த ஆண்டுதோறும் இதை நினைவு வச்சுதான் நம்ம அந்த குமரன் மகால நடத்தி அந்த திவ்யதேச பெருமையை நாங்கள் சொல்லியிருக்கோம். சுவாமி அது மாதிரி எங்க சன்னதியில அன்னைக்கு உத்தரவு கொடுத்தது எங்க சன்னதிக்கு வரணும். நீங்களும் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சொரர் கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர் என்ன விதி என்ன மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இவ்விடத்தில் ஆண்டாள் நமக்காக அருளி செய்த சனியனுடைய வைபவத்துல கற்களே பூர்வ பங்குல்யாம் துளசிகான நோத்பவாம் பாஞ்சே விஸ்வம்பராங்கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகி அஞ்சி குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சிலிருக்கும் தன்மையலாய் பிஞ்சாய் வழுத்தாலை ஆண்டாலை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழுமோர் நான்மறைகள் ஓதுமோர் வில்லிபுத்தோர் வேத கோனூர் பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு. இவ்விடத்தில் இன்றைய தினம் சூடிக் கொடுத்த நாச்சியானது சாத்துமுறை தனியன் என்று சொல்லக்கூடிய இரண்டு பாசுரங்களை 29வது பாசுரத்தையும் 30வது பாசுரத்தையும் இவ்விடத்தில் நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். அதன்படி சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றும் மைத்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றே வளங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்று நான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு தோமே ஆமோ உனக்கே நாம் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேனோர் என்பாவாய். இந்த பாசுரத்தை அனுபவித்த பிறகு
இதன் தொடக்கமாக அடுத்ததாக நாம் அனுபவிக்கக்கூடிய பாசுரம் வங்கக்கடல் கடைந்து. ஆக இவ்விடத்தில் இந்த சாத்துமுறை பாசுரத்தை ரெண்டுமாக இவ்விடத்தில் சூடி கொடுத்த நாச்சியாரது கடைசி நாளாக இன்று இந்த வைபவத்தை நாம் அனுபவிப்போமாக. இந்த 29வது பாசுரத்தில் ஆச்சாரியனுடைய வைபவத்தையும் பிராட்டினுடைய கடாட்சத்தையும் கிருஷ்ணன் அனுபவிக்கக்கூடிய அந்த தத்துவ புருஷார்த்தங்களிலே நமக்காக என்ன சாதிச்சிருக்கார், இதன் வாயிலாக நாம் இவ்விடத்தில் அனுபவிக்க போறோம். இந்த பாசுரம் துவய மந்திரத்தின் உத்திர வாக்கியத்தின் பொருளை உணர்த்துகிறது அப்படின்னு சாதிக்கிறான். தேவரீருக்கு எப்பொழுதும் கைங்கரியங்கள் செய்து கொண்டிருப்பதையே வரமாக தருக என்னும் பொருள் கொண்டது இந்த பாசுரம். திருப்பாவையின் உயிர் பாசுரம் அப்படின்னு இந்த பாசுரத்தை சொல்வான். இந்த பாசுரமும் 30வதாக அனுபவிக்கக்கூடிய அந்த வங்கல் கடல் கடைந்த இந்த பாசுரமும் சாற்றுமுறை பாசுரங்கள் ஆகும். பூர்வாச்சாரியர்கள் கூற்றுப்படி நாம் அனைவரும் திருப்பாவை 30ஐயும் நித்தியமும் சேவிக்க வேண்டும் அப்படின்னு பிராட்டினுடைய வாக்கு. சரி, அப்படி நம்மளால முடியல அப்படின்னாக்கா சிற்றஞ்சிறுகாலே வந்துள்ளை சேவித்து இந்த பாசத்தை மொத்தமாவது செய்யணுமா? சரி, அதுவும் உங்களால முடியலையா அப்படின்ற பட்சத்துல ஆண்டாள் வேதம் அனைத்திற்கும் வித்தாக விளங்கும் திருப்பாவையை ஆண்டாள் பாடினார் என்று நினைத்து அவருடைய சன்னதி முன்னால போய் சென்று 2 கையால அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடணும் அப்படின்ற விஷயத்தை இவ்விடத்தில் இந்த பாசுரத்தின் வாயிலாக நமக்கு உணர்ந்த ஒரு விஷயங்கள். மேலும் இந்த பாசுரத்தை பார்த்தோம்னாக்கா துவராபதி என்கிற துவாரகை அந்த திவ்ய தேசத்தை குறிக்கக்கூடிய பாசுரமா இது. இந்த இடத்துல பறை பறை என்று விண்ணப்பம் செய்த அந்த ஆயர்பாடி பெண்கள் எல்லாம் அந்த பொருள் எல்லாம் எனக்கு வேண்டாம், அது இந்த உலக அனுபவத்தை குறிக்கிறது. ஆனா நோன்பு மேற்கொண்டு உள் திருவடிகளில் நித்திய கைங்கரம் பண்ணுவதுதான் எங்களுக்கு முக்கியம். ஒரு பொழுதும் உன்னை விட்டு அகலாமல் இருப்பது அப்படின்ற விஷயத்த சொல்றான். முதலாவது பாசுரத்துல சொல்லும் போது நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்றான். ஆனா கடைசி பாசுரத்துல சொல்லும் போது இறைவா நீதாய் இறைவா நீதாராய் பறையேலோர் என்பாவாய், அந்த பறைக்கு தொடக்கத்தில் அப்படி கடைசியில இப்படி. ஆக ஒரு பொழுதும் உன்னை விட்டு பிரியாம இருக்கக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு கொடுக்கன்னா மற்றதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். அது மட்டுமில்ல, இதைத்தான் நாங்கள் வேண்டுகிறோம், நித்தியபடி உனக்கு கைங்கரியம் பண்ணணுமா. எங்க அந்த இடத்துல வைகுண்டத்துல நித்தர்களும் முக்தர்களும் அந்த இருக்கக்கூடிய எல்லாரும் நித்தர்கள் எல்லாரும் இருக்காலும் அவ எப்படி பெருமாள் திருவடி தொட்ட கைங்கரியம் பண்ணாலும் அப்பேற்பட்ட கைங்கரியம் எனக்கு கொடுங்கோ அப்படின்ட்டு கிருஷ்ண பரமாத்மாவை நோக்கி இங்க இருக்கிற ஆயர் பெண்கள் எல்லாம் விண்ணப்பிக்கிறாளாம். இதைத்தான் நாங்க வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்றான். உன் அடி சுவாமியின் திருவடி, பிராப்தமான திருவடி அப்படின்னு முதல்ல சொல்றான். ரெண்டாவது பொன்னடி அப்படின்னு சொல்றான். உன்னடி பொன்னடி தாமரை அடி. இவ்விடத்தில் சொல்லும் போது இந்த பொன்னடி அப்படின்ற வார்த்தைக்கு போக்கியமான நன்மை பயக்கும் திருவடி அப்படின்ட்டு அவனுடைய திருவடிக்கு ஏற்ற கொடுத்து சொல்றான். மூன்றாவது தாமரை அடி அப்படின்னு சொல்றான். பாவனமான திருவடி, நம் பாவத்தை போக்கக்கூடியது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த இடத்துல 3 திருவடிக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஒப்புமையை எடுத்து காமிச்சிருக்கான். இந்த இடத்துல இந்த பாசனத்தையும் இந்த பாசனத்தை அனுபவிக்கும் பொழுது பிராட்டியின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2 விஷயங்களை சொல்றா. ஆழ்வார் அருள் செய்த பாசனம் இந்த இடத்துல எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபற்பு தலசேத்து வல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவதீரே அப்படின்ற விஷயத்துல இவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்களா கண்ணனை நோக்கி. அது மட்டுமா, அடுத்த பாசனத்திலேயே அந்த ஆழ்வார் சாதிக்கக்கூடிய பாசனத்துல ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி
வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரல் அறிவித்திருவேங்கிடத்து எழில்கொள் சோதி எந்த தந்தை தந்தைக்கே. ஆழ்வார்கள் பிரார்த்தனைக்கு ஒக்கும் இவர்களுடைய பிரார்த்தனையாகும். அப்போ ஆழ்வார்கள் எப்படி பெருமாள்கிட்ட விண்ணப்பம் பண்ணாலோ அது போல இந்த பிரார்த்தனையும் இந்த சுடி கொடுத்தனார் ஆட்சியாருடைய பிரார்த்தனையும் சமமாக இருக்குது, அதுக்கு இணையாக இருக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய ஆயர் பெண்டிகள்லாம் கேட்கிறாளாம். இவ்விடத்தில் அந்த ஆயர் பெண்டிகள் கேட்கிறா, இதுக்கு முன்னால எப்படி எல்லாம் கேட்டிருக்கா, நீ சீரிய சிங்காசனத்திலிருந்து உட்கார்ந்தாக்கா நாங்க கேட்கிறோம். அப்போ மாறி மலை முறைஞ்சில் மண்ணி கிடந்திறங்கும் சிங்கமாகப்பட்டது அந்த மாமிசத்தை சாப்பிட்டுட்டு அந்த குளிர் காலத்துல மழை காலத்துல தன்னுடைய கூட இருக்கிற பேடைகளோடு சேர்ந்த குகையில இருக்கும். அப்போ இருக்கும் பொழுது அதனுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சோம்பேறித்தனமா இருக்குமா. சரி, முடிஞ்சிட்டு அது வெளியில வரக்கூடிய காட்சியாகப்பட்டது ராஜநடை, சிம்ம நடை, கஜ நடை, இப்படி வீடு நடை, இப்படியெல்லாம் அனுபவித்து அந்த நடையை நாங்கள் அனுபவிக்கலாம், 10 அடி நடந்து வந்து காட்டு அப்படின்ட்டு ஆயர்பாடியில் இருக்க பெண்கள்லாம் கேட்கிறா. அதுக்கேற்ற மாதிரி நடந்து வரா. சரி, நடந்து வந்துட்ட பிறகு சிங்காசனத்துல வந்து உட்கார்ந்தாச்சு. இப்போ பெருமாள் கேட்கிற, சரி என்னை கூப்பிட்டீங்க, நீங்க கூப்பிட்டதுனால நானும் வந்துட்டேன், இப்ப என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்ட்டார். அதுக்கு முன்னாலும் சொல்ற, என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியாதா, நரசிம்ம அவதாரத்துல அந்த பிரகல்லாத ஆழ்வாருடைய பக்தியை வைத்து கொண்டுதான், அந்த பிரகல்லாத ஆழ்வாருடைய அந்த பரம பக்தியை வைத்துதான் நான் என்ன பண்ணேன், அவன் கூட்ட மாத்திரத்துல அவன் கட்டிய தூணிலிருந்து இரண்யம் கட்டினானே அந்த கம்பத்துல இருந்து அவனுடைய பக்தியை வச்சு ஓடி வந்து அந்த ஆழ்வாரனை எப்படி பிரகல்லாதவான எப்படி கடாட்சித்த அவன் கூட்ட மாத்திரத்தை அவன் இருக்கிற இடத்துக்கே போய் பண்ணணும் இல்லையோ, அது போல நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அவன் வந்திருப்பானே அப்படின்ட்டு கண்ணனை இடத்தில் ஆயர்பாடி பெண்கள் கிட்ட கேட்கிறாராம். சரி, நீங்க கேட்குறீங்க, நிறைய கேட்குறீங்க, பறையிட்டு நான் ஏதோ வருவீங்க ஏதோ கொடுக்குறத வாங்கிக்கோன்னு பார்த்தாக்கா நீங்க பெரிய ஒரு லிஸ்டே போடுறீங்களே, நாளைக்கு பொங்கல் போகி ஆத்துக்காரங்கிட்ட ஆற்றுல இருக்கிற வாங்கிட்டு அப்புறமா இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்க இதை சொல்லுங்க அது சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் கூட, அதை காட்டிலும் பெரிய லிஸ்டா இருக்கும். இது எப்படின்னாக்கா அந்த சக்கரவர்த்தி திருமகன் கூட இருக்கக்கூடிய அனுமானுடைய வாளு எப்படி வளர்ந்து போனதோ அது போல நீங்க கேட்கறதெல்லாம் இருக்குதே. சரி, நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சீக்கிரமா பறன்னு கேட்டீங்க, ஆனா நீங்க கேட்கறத பார்த்தாக்கா சாதாரணப்பட்ட விஷயத்துக்கு வந்து எனக்கு கேட்கற மாதிரி தெரியலையே, நீங்க என்கிட்ட சண்டை போட்டு ஏதோ வெற்றி பெற்றுட்டு போற மாதிரியே தோன்றுறது அப்படின்னு கண்ணன் கேட்கிறார். உடனே அதெல்லாம் இல்ல, சரி கேளுங்க. அப்போ சொல்ற பாஞ்ச சன்னியம் எப்படி சொல்ற, அவர் கையில் இருக்கக்கூடிய 5 சங்கு, அந்த சங்குக்கு நிகரான சங்கு வேணும், 5 லட்சம் பேருக்கு மேல இருக்கீங்க, அப்புறம் என்ன கேட்குறீங்க, சக்கரம் வேணும், இதெல்லாம் கேட்குறீங்க. சரி தரேன். திடீர்னு வந்து கேட்டா நான் என்ன பண்ணுவேன், அதுவும் நீங்க வந்த நேரம் எப்படி, இதெல்லாம் எப்படி என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு கண்ணன் கேட்கிறாரா. இவா சொல்றா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை மாமாயன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ கிருஷ்ணன் ஆச்சே, இங்க இருக்கிறப்ப உடனே அந்த பக்கம் போவேன், உன்னுடைய பிரபாவம் எங்களுக்கு தெரியாதா, நீ நினைச்சாக்கா நடக்காது ஒண்ணு இருக்கா. யசோதை என்ன பண்றா, உன்னை கோல் கொண்டு மிரட்டுறா, மண்ணு சாப்பிட்டியான்னு வாயை திறந்து காட்டுன்னு கேட்கிறா. நீ என்ன பண்ண, ஒன்றும் தெரியாத குழந்தை 4 வாயை திறந்து காட்டுற. அப்போ அவ்விடத்தில் ஆலமா மரத்தின மேல் ஒரு பாலகனாய் அப்படின்ட்டு அந்த ஆளிலையில உன் உடம்பு மொத்தத்தை சுருக்கிட்டு சின்ன குழந்தை வடிவத்துல கையளவு தான் இருக்க, அந்த இடத்துல படுத்துட்டு உலகத்தையும் 7 லோகத்தையும் காமிச்சிய கண்ணா மாய கண்ணா, உனக்காக முன்னால முடியாது ஏதாவது ஒண்ணு இருக்கான்னா, அதனால நீ எங்களை ஏமாத்தாத, நாங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாராம். அதனாலதான் பாஞ்ச சன்னியம் கேட்கிறாக்கா. அந்த சங்க பார்த்து பொறாமப்படா அந்த எதிர்குல வாசியில் இருக்கிற பெண்கள்லாம் எதனால பொறாமப்படுறா அப்படின்னாக்கா, சங்கே நீ எப்ப பார்த்தாலும் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, இதே நாச்சியார் திருமொழியில் சாதிக்கக்கூடிய பாசுரம். அதாவது நீ எப்பவுமே சங்கு வச்சுட்டு அந்த சங்க பற்றி கேட்கிறான், கண்ணனுடைய உதடு பக்கத்திலேயே இருக்கிய, நீ மட்டும் அவனை அனுபவிக்கிற, கொஞ்சம் விலகில் இல்லை, நாங்களும் தான் அனுபவிச்சுக்கிறோமே கண்ணனை அப்படின்னு ஒரு விஷயத்துல கேட்கிறான். ஆக இப்ப பறைட்டு எல்லாத்தையும் கேட்டார். உங்களுக்கு வேணுமா, பல்லாண்டு பாடிய பெரியாழ்வாரே கொடுத்துட,
அதுக்கப்புறம் எனக்கு கொடையாய் வரக்கூடிய அந்த ஆதிசேஷனையும் கொடுத்துட்டேன். ஏன் நப்பிலை வேணும்னு கேட்டீங்க, நப்பிலை பராட்டையும் கொடுத்துட்டேன். இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டே வரேன். ஆனா திரும்பி வந்து கேட்கற மாதிரி எனக்கு தெரிந்தது அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல ஆழ்வார்களுடைய பாசனத்திற்கு ஒக்கும் இது அப்படின்னு சொல்றான். இந்த பாசுரம் எந்த பாசுரம்? சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து. அதுல சிற்றஞ்சிறுகாலே காத்தால வான்னு சொன்னது எப்படி இருக்குது, விடிய காத்தால வான்னு சொன்னது எப்படி இருக்கு, ஆனா சிற்றஞ்சிறுகாலே அப்படின்னு சொல்றான். அதுதான் பிரம்ம முகூர்த்தம், அருணோதய காலம், காலை வந்து எண்ணாமல் சிறு காலை வந்து எண்ணாமல் சிற்றஞ்சிறுகாலே என்றதன் பொருள் பச்சை பசேல் என்று இப்ப சொல்றோம். பச்சை பசேல் இருக்குல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க பார்த்தாலும் அந்த பச்சைத்தன்மை பச்சைத்தன்மை எல்லா இடத்துல தீர்க்கம்னு நிறைந்து இருக்குது. இப்ப பச்சை பசேல் இருக்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த இடத்துல சிற்றஞ்சிறுகாலே என்ற வார்த்தைக்கு ஒப்புமைப்படுத்தி காட்டும். பொழுது விடிந்து 15 நாழிகை ஆனாலும் குளிருக்கு அஞ்சி அந்த குகையை விட்டு அந்த குடிலை விட்டு கிளம்ப மாட்டாதவர்கள் என நினைக்காதே. குளிருக்கோசரம் இந்த பணியில நாங்க வரமாட்டோம் நினைக்காதே. குள்ளங்குளிர பொருட்டாளர்களையாகும், அதாவது அப்பேற்பட்ட குளிரையும் நாங்க பொருட்படுத்தல. ஏன்? உன்னுடைய திருவடி பற்றுவதற்காக. அதனாலதான் சிறுகாலையில் விரைந்து உன்னிடம் வந்தோம். நீ என்ன பண்ண? நீ தான் சொன்ன சிற்றங்கிருக்காலே வா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்ன. ஆனா வாயில் காப்பகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இப்ப அவன் பாரு எங்களை விடமாட்டேன்னு சொல்லிட்டான். நான் உங்ககிட்ட ஏதோ பேசி சொல்லி உங்ககிட்ட வந்தேன். ஏங்கண்ணா இப்படி பண்ற அப்படின்னு எதிர்குல வாசிகள்லாம் கண்ணனுக்கு கேட்கிறான். பொன் பொச்சாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணும் குளத்தில் பிறந்து நீ. நித்திய சூரியர்களின் நடுவே 7 உலகமும் சனிக்கோள் செல்ல வீற்றிருப்பதை தவிர்த்து இவ்விடையர் குலத்தில் நீ பிறந்தது எங்களுக்கு பெருமை அப்படின்ட்டு முதல்ல வார்த்தை சொல்றான். ஒரு பசு மேய்ப்பதற்கு கூலி வந்து 1 உழக்கு நெல். இப்படி வாழ்க்கை நடத்தக்கூடிய நாங்கள் இத்தனை பசுக்களை மேய்த்தோம் என்று கணக்கிட்டு சொல்வதற்கு வல்லமை கிடையாது. எங்களுக்கு கணக்கு இதெல்லாம் தெரியாது. ஒரு பசு மாட்டு மேய்ச்சவனுக்கும் 1 உழக்கு நெல் கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல சொல்லும்போது இவாளுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாலே ஒண்ணுமே தெரியாதுன்னு அதை இங்க விண்ணப்பம் பண்றான். மேய்த்த பசுக்களை வரிசையாக நிறுத்திடுவாளாம். நிறுத்திட்டு ஒவ்வொரு பசுக்களின் வாளையும் தொட்டு சுட்டி காட்டுறான். இந்த பசு மாட்டு வாளுக்கு 1 உழக்கு நெல், இதுக்கு அடுத்த பசு மாட்டுக்கு இதுக்கு 1 உழக்கு நெல் என்று கூலி பெறுபவர்கள் நாங்கள். எங்களுக்கு கணக்கு வழக்கே தெரியாது. ஏன்னா ஆணிரைகள்லாம் வந்து 5 லட்சத்துக்கு மேல இருக்குது. இதெல்லாம் உன்னுடைய சுபிட்சத்தினால வளரக்கூடிய மாடுகள். இதுக்கெல்லாம் அதனால இன்ஃபினிட்டி முடிவராகணும்னு சொல்லுவான். இதுக்கு கணக்கே கிடையாது. கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட பசுக்களை இவன் மேய்க்கிறா. எங்களுக்கு கணக்கு வழக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பசு மாடு இருந்ததுன்னா அதை வாழை தொடுவான். இந்த பசு மாட்டு வாளுக்கு 1 உழக்கு நெல், அடுத்த மாட்டு வந்ததுன்னா அது 1 உழக்கு நெல். இப்படிதான் எங்களுக்கு கணக்கு தெரியும். இப்பேற்பட்ட இடையர் கூட்டத்தில் நீ அவதரித்தாய் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே ஒன்றும் தெரியாது. அதான் சொல்றால எங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல, எங்க கூட்டத்தில் நீ அவதரிச்சிருக்கியா, அதுதான் எங்களுக்கு பெருமை. குற்ற விலங்களை கொள்ளாமல் போகாது. நாங்கள் செய்யும் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்வது பொருத்தமும் இல்லை. நீ ஏற்றுக்கணும். எப்படி நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்வ அப்படின்னு கேட்கிறான். இந்த இடத்துல பரதன் வந்து செய்யக்கூடிய கைங்கரியத்தை சொல்றான். பரதன் பண்ணக்கூடிய கைங்கரியம் பகிரங்க கைங்கரியம், லக்ஷ்மணன் பண்ணக்கூடிய கைங்கரியம் அந்தரங்க கைங்கரியம். இந்த இடத்துல பகிரங்க கைங்கரியம் அப்படின்னு பார்க்கும்போது ராமனை காட்டுக்கு வான்னு கூப்பிடுற. ராமன் வரல, என்ன பண்ண? அவனுடைய திருவடியை எடுத்துட்டு போய் அந்த சிம்மாசனத்துல வச்சுட்டு ராமன் அனுபவிக்கக்கூடிய, அதாவது காட்டுல எப்பேற்பட்ட கஷ்டத்தில் அனுபவிச்சார். ஆனா பரதன் வந்து ராமனுடைய கட்டளைப்படி நாட்டை ஆண்டானே தவிர ராமன் அவ்விடத்தில் எப்படி மரமுறி தரித்து காட்டில் இருக்கக்கூடிய இலைகளையும் கனிகளையும் புசித்து பிராட்டியோடு எப்படி தன்னுடைய வைபவத்தை நடத்தினானோ அது போல பரதன் இவ்விடத்தில் மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் சுபிட்சமா செய்து கொடுத்தார். ஆனா தான் மட்டும் எங்க என்ன பண்ணார்? பக்கத்தில் இருக்கிற ஒரு நந்தி கிராமத்துல குடிசை அமைத்து
மரவரி தரித்துட்டு அண்ணா எப்பேற்பட்ட வாழ்க்கையை கடைபிடிச்சாரோ அந்த வாழ்க்கையை கடைபிடிச்சாரா. ஆனா பாக்குறதுக்கு என்ன சொல்றது, பரதன் தான் நாட்டை ஆள்றான் அப்படின்னு. இது வந்து பகிரங்க கைங்கரியத்துக்கு உதாரணம் சொல்றான். லட்சுமணன் வந்து அந்தரங்க கைங்கரியம். அப்போ சீதை, ராமர், லட்சுமணன் 3 பேர் தான் இருக்கா. அந்த இடத்துல லட்சுமணன் பண்ணக்கூடிய கைங்கரியம் அந்தரங்க கைங்கரியம். இதைதான் எப்படி நான் செய்கின்ற கைங்கரியத்தை ஸ்வீகரிக்கணும், இப்படி இவா பண்ணக்கூடிய கைங்கரியம் இப்படி இருக்க. அது போல இவா சொல்லலாம், எப்படி நாங்கள் செய்கின்ற கைங்கரியத்தை ஸ்வீகரிக்கும் என்று வேண்டி கேட்டுக் கொண்டது போல் ஆண்டாளும் இதைத்தான் நாங்களே மொத்தமா சேர்ந்து உங்ககிட்ட வேண்டிக்கிறோம் ஆண்டாள் சொல்றான். இப்ப ஏற்பட்ட கைங்கரியத்தை நாங்க உங்ககிட்ட வேண்டி கேட்கிறோம். அப்ப ஆண்டாள் மட்டும் இல்ல, அவரிடத்தில் 5 லட்சம் எதிர்குலவாசிகளும் இருக்கா. இசை பறைகொள்வான் அண்ணனான் கோவிந்தா அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல கண்ணன் அந்த ஆயுர் சிறுமிகளை பார்த்து அவ கேட்கக்கூடிய 9 விதமான பறை என்ன அப்படின்னு தான் இந்த இடத்துல வெளிப்படுத்தி காட்டுறான். முதல் பாசனத்துல நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்ட்டு முதல் பறையை அங்கு சொல்லிட்டார். 2வதாக 8வது பாசுரம், எழுந்திராய் பாடி பறை கொண்டு, அந்த இடத்துல ஒரு பாசுரத்துல எழுந்திராய் பாடி பறை கொண்டு அப்படின்னு 2வது இடத்த சொல்லலாம். 3வது 10வது பாசுரத்துல வரும்போது பாற்ற பறைகொள்வான் போற்ற பறைகொள்வான் அப்படின்னு இந்த இடத்துல இந்த பறையை எழுதி காட்டுறான். கடைசிக்கு அந்த 16வது பாசுரத்துல அரை பறை மாயன் மணிவண்ணன் இல்லலே வாய் நேர்ந்தான், அரை பறை மாயன் மணிவண்ணன் அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல எடுத்து காட்டலாம். சரி, இப்படி 5வது இடத்துல பார்க்கும்போது 24வது பாசுரம், ஏற்றை பறைகொள்வான் அண்ணுனான் கோவிந்தா. இந்த 24வது பாசுரத்துல ஏற்ற பறை அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கா. அடுத்ததாக 25வது பாசுரத்துல 6வது பறையை சொல்லும் போது பறை தரியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி பறை தருயாகில் அப்படின்ற விஷயத்த 25வது பாசுரத்துல பறையுடைய வைபவத்தை சொல்றான். சரி, 27வது பாசுரத்துல நம்ம இந்த ஆண்டாளுக்கும் இந்த வரதராஜ பெருமாளுக்கும் கூடார வெள்ளும் சீர் கோவிந்தா அன்றைய தினம் கல்யாண உற்சவம் பண்ணும். அந்த இடத்துல அந்த பாசனத்திற்கு ஏற்றம் கொடுத்ததற்கு ஏற்றால் போல் இந்த 27வது பாசனத்துல பாடி பறை கொண்டு யாம் பெற சம்மானம் அப்படின்ட்டு அவ்விடத்தில் பறையுடைய வெளிப்பாட்டை காமிட்டாலாம். சரி, 9வது இடத்துல பார்க்கும்போது 28வது பாசனம், இறைவா நீதாராய் பறையேலோர் என்பாவாய் அப்படின்னு சொல்றான். இங்க கண்ணன் என்ன சொல்ற, 9 இடத்துல நீங்க பறை பறைன்னு கேட்டிருக்கீங்க, 9 பாசுரத்துல இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்றான். இதே 9 பார்க்கும் பொழுது சூடி கொடுத்த நாச்சியார் 2வது பாசுரத்துல பிராட்டியாகப்பட்டவளும் சரி ஸ்திரீகளும் சரி ஓன்ற அந்த உச்சரிப்பை தனித்து சொல்லக்கூடாது. 9 இடங்கள்ல அந்த 2வது பாசுரத்துல நெய் உண்ணோம், பால் உண்ணோம், கையிட்டுக்கு மையிடுவோம் இல்லையா, இப்படி ஒவ்வொரு இடத்துல அந்த பாசத்தில் 9 இடங்கள்ல ஓம்ன்ற விஷயத்தை சேர்த்து சொல்லி ஏற்றம் கொடுத்திருக்கா. இவ்விடத்தில் கண்ணன் நீங்க கேட்கறீங்களே 9 விதமான பறை இத்தனை பாசத்தில் கேட்டிருக்கீங்க அப்படின்ட்டு அவளுக்கு உணர்த்தினான். இப்படி 9 முறை யாசித்த விதத்தை இந்த இடத்துல அவளுக்கு கண்ணை அறுதிட்டு காட்டுறாரா. கண்ணா நீ நினைச்சுக்காத, உங்ககிட்ட ஏதோ வாங்கி போகணும்னு எண்ணத்துல வரல அப்படின்னு ஒவ்வொரு வாட்டி சொல்லுவா. ஆனா கொடுக்கும்போது எப்படி, கேட்கும்போது எப்படி சொல்லுவா, ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருப்பா. நீ வரும்போது எப்படி இருக்கணும், நீ வெளியில எங்களை கௌரவிக்கணுமா, எப்படி கௌரவிக்கணும், ஆயர்பாடியில இருக்கிறவா எல்லாரும் மூக்களை விரல் வைக்கணும், ஆஹா இப்ப ஏற்பட்ட பெண் பிள்ளைகளா இவா அப்படின்னவா கேள்வி கேட்கற அளவுக்கு எங்களுடைய ஏற்றத்தை கொடுக்கணும். ஏன்னா ராத்திரி வந்தாச்சு, நீதான் கதிட்ட மொத்த பேரும் வந்துட்டோம், திருப்பி எங்க ஆத்துக்கும் போக முடியாது, ராத்திரில கண்டிப்பாக திருப்பி போனா என்ன சொல்லுவா, எங்களுக்கு ஒரு இழிவான பேர் தானே. ஆகினால யாரெல்லாம் எங்களை படுத்தி பேசுறாளோ அத்தனை பேர் மூக்குல விரல வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஏத்தம் கொடுக்கணும் கண்ணா அப்படின்னு சொல்றாரு. எத்தைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தேமே ஆகும் அப்படின்னு விஷயத்துல சொல்றான். இந்த உலகத்துல சக்கரவர்த்தியாகவோ விண்ணுலகத்தில்
இந்திரன் பதவியையோ பெற நாங்கள் விரும்பவில்லை. எங்களது அடிமைத்தனத்தை ஏற்று 7 பிறவிக்கும் மற்ற விஷயங்களில் நாட்டம் செலுத்தாமல் இந்த உலக சிற்றின்பங்கள்லாம் எங்களுக்கு பற்றி இருக்கக்கூடாது இப்படின்னு சொல்றான். உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டுகிறேன் அப்படின்ற விஷயத்த இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு கண்ணன் கிட்ட இவ அப்படி சொல்லியிருக்கலாம். மேலும் இதையே ஆண்டாள் பரமபதத்திலும் சரி அவதாரத்திலும் சரி உன் கூடவே இருந்து பிரியாமல் அவனுக்கு அடிமைத்தனம் செய்ய விரும்புகிறேன்ற விஷயத்த இந்த இடத்துல எடுத்து காட்டலாம். உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லும் போது இங்க உனக்கே நாம் ஆட்சி செய்யும் போது அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அகங்காரம் இல்லாமல் உன் திருவடியை தலையில் தாங்கி நிரந்தர கைங்கரியத்தை செய்ய விரும்புகிறோம். உனக்கே நாம் ஆட்சி செய்வோம்னாக்கா உனக்கு கைங்கரியம் பண்றோம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லாம உனக்கே நாம்னாக்கா உன்னை தவிர எங்களுக்கு வேற தெய்வம் கிடையாது. நீதான் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் 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 என்று வாழ்ந்துட்டுமே. அப்போ உங்ககிட்ட தானே நாங்க வரணும். உன்னை தவிர நாங்க எங்க போவோம்? ஆபத் பாண்டவா அநாத ரட்சகா அப்படின்ட்டு கண்ணனுடைய திருவடியை பற்றி உனக்கே நாம் செய்வோம். உனக்கு கைங்கரியம் பண்றது தான் எனக்கு குறிக்கோள், மற்ற எந்த இதுவும் கிடையாது. எங்களுடைய அகங்காரம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. இத்தனை நாள நான் கூட பழகினோம். எப்படி பழகினோம்? ஏ கண்ணா, ஏ கோபாலா, உன்னை ஒருமையப்படுத்தி பேசணும். இங்க வா, அங்க போடா, அப்படி பாடா, இப்படி வாடா, எத்தனை வாட்டி உண்மை வந்து சொல்லியிருப்போம். ஆனா உனக்கு கோவிந்தா அப்படின்ற நாமம் தான் ரொம்ப சந்தோஷம் பண்ணிருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல சொல்லும் பொழுது கூடார வெல்லும் சீர் கோவிந்தா, அந்த கோவிந்தா என்ற நாமத்துக்கு ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒப்புமைப்படுத்தி காட்டினாராம். உதாரணத்துக்கு நிருசிம்ம அவதாரத்துல இரண்யனை வதம் பண்ணப்ப அந்த நரசிம்மன் யாரு? கோவிந்தா அப்படின்னு சொல்றார். ராமர் வந்து அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய ராவணனை வதம் பண்ணும் போது அவ்விடத்தில் அந்த ராமருக்கு எப்பேற்பட்ட பேர்னாக்கா கோவிந்தா. அப்ப பெருமாளுக்கு கோவிந்தா கோவிந்தான்ற நாமும் பிடிக்கும் போட்டுருக்குது. அதனாலதான் கண்ணா உன்னை ஒருமைப்படுத்தி பேசினோம், எங்களெல்லாம் மன்னிச்சுடு. நீ இப்பேற்பட்ட பிரபாவம் கொண்டவனா இருக்கே, எங்களுக்கு தெரியாம போயிடுது. உனக்கே நாம் எங்களுக்கு உலகத்தில் இருக்க வேற எந்த பொருளும் வேண்டாம், உனக்கு கைங்கரியம் பண்ணணும், அந்த செல்வத்தை கொடு அப்படின்னு. மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் என்பாவாய். உனக்கு பிரீத்தி அளிக்கும் வகையில் உன்னுடைய மன உகப்புக்கு உன்னுடைய சந்தோஷத்துக்கு எங்களது குணங்களை மாற்றி கைங்கரியத்தை செய்விப்பாயாக. எங்களை குணம் எப்படி ஏற்பட்டிருக்கும்? இந்த நிமிஷத்துல ஒரு குணமா இருக்கும், அடுத்த நிமிஷத்துல ஒரு குணமா, இதெல்லாம் மாத்திடு. உனக்கு கைங்கரியம் பண்ணணும், அதுதான் எங்களது நோக்கம். உன்னோடு பிறந்து உன்னோடு அனுபவிக்கும் தன்மையானது எப்படி இருக்கு தெரியுமா இல்லையோ? அகலியில்லே நிறையும் என்ன அல்லது மேல் மங்கை உரை மார்பா. எப்படி உன்னுடைய பட்சசலத்துல உன் திருமார்பில பிராட்டியாகப்பட்டவள் நித்தியவாசம் பண்றா ஸ்ரீனிவாசா, அதுபோல அமைய வேண்டும் என எல்லோருமாக இவ்விடத்தில் ஆண்டாலும் சேர்ந்து இவ்விடத்தில் பிரார்த்திச்சுக்கிறாளாம். உன்னை விட்டு பிரியக்கூடாத நிலைமை இருக்கணும். வாமன அவதாரத்தை சொல்றார் பெருமாள் பிராட்டியை பார்த்து, நானு பிரம்மச்சாரியா போறேன்ல யாசகம் வாங்கறதுக்கு, அப்போ நீ இங்க இருந்து லட்சுமி நீ வர வேண்டாம், நான் மட்டும் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்ப பிராட்டி சொல்றா, அதெல்லாம் முடியாது, உன் கூட தான் இருப்பேன். அப்ப பெருமாள் என்ன பண்றார்? சரி வா அப்படின்ட்டு யஜ்ஞோபவித அந்த பூனல் எப்படி ஒரு அந்தணனுக்கோ ஒரு பிராமணனுக்கோ எப்படி இந்த பக்கத்துல சாத்திக்கிறாளோ அந்த பூனல் மேல பெருமாள் என்ன பண்ணார்? ஒரு வஸ்திரத்தை சாத்தி விட்டாராம். அப்படி வஸ்திரத்தை மறைச்சி சாத்திட்ட பிறகு வெளியில எல்லாம் பேசக்கூடாது, எட்டி பார்க்க கூடாது, பேசக்கூடாது, சரியா? சமுத்தா இருக்கணும். ஒரு குழந்தைக்கு எப்படி சொன்னாலோ அது போல பெருமாள் பிராட்டிக்கு சொன்னார். பிராட்டி நம்மனா சரி சரி என்ன ஆயுஷம் போனா சரி, நான் வெளிலலாம் எட்டி பார்க்க மாட்டேன்னா. ஆனா அவ்விடத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அந்த பாசனத்துல அந்த ரிஷி கேட்கக்கூடிய அவர் கொடுக்கக்கூடிய அந்த யாகத்தை அந்த தீர்த்தத்தை பெறும்போது 3 அடி கேட்டார் ஒழிய பெருமாள். அதுக்கு முன்னால அந்த ரிஷி கிட்டையும் மகாபலி சக்கரவர்த்தி கிட்டையும் இந்த பெருமாள் வாமனனாக இருக்கக்கூடிய வாமன பெருமாளும் ஒருத்தர் பேசுறான். பேசும்போது சில கண்டிஷன்லாம் அவன் போடுறான், சில கண்டிஷன்லாம் பெருமாள் போடுறார். இப்படி போடும் பொழுது பிராட்டியே நம்ம பெருமாள் இவ்வளவு தயங்கி போற யார் இவன் அப்படின்ட்டு என்ன பண்றா? அந்த மார்பிலேருந்து கொஞ்சோண்டு பெருமாள் வஸ்திரத்தை பார்த்து அப்படி எட்டி பார்த்தா. பார்த்த உடனே அங்க இருக்கிற ரிஷி என்ன பண்றாரு தெரிஞ்சுட்டாரு. ஓஹோ
வந்திருக்க சாதாரணப்பட்ட ஆள் இல்ல, இவன் ஸ்ரீமன் நாராயணன். ஏன்னா பட்சசலத்துல மார்பல பிராட்டி இருக்கா. உடனே மகாபலி சக்கரவர்த்தி சொல்றான், வந்திருக்கிறது சாதாரணப்பட்ட ஆள் இல்ல, தயவு செய்து நீ வரத்தை கொடுத்துடாத, நீ தானம் பண்ணிட்டா மாட்டிப்பேட்ட. அதையும் மீறி அவன் கொடுத்தான். ஆக இவ்விடத்தில் அகலையிலே நிறையம் என்ன அல்லது மேல் மங்கை உரை மாறுவா. பிராட்டி பெருமானுடைய திருமார்பல இருக்கா. இது நம்மாழ்வார் பாசுரத்துல உலகமுண்ட பெரிவாயா என்ற பதிகத்துல அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது போல நாங்களும் ஆண்டாள் சேர்த்து சொல்றா, எல்லோருமாக இந்த விஷயத்தை பிரார்த்திக்கிறார்கள். உன் கூடயே இருந்து நாங்கள் அனுபவிக்கணும்ன்ற விஷயத்த இவா இப்படி பிரார்த்திச்சுக்கிறாளாம். மீண்டும் இந்த பாட்டுல ஆண்டாள் நமக்காக அருளிய விஷயம் என்ன? நான் செய்கிறேன் என்ற மமதா புத்தியும் அதனால் உண்டாகும் ஆனந்தம், எனக்கு என்கிற புத்தியை போக்கி அருள வேண்டும். எனக்குன்ற நான்றது அகம்பாவம், இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதை ஆண்டாள் வாயிலாக நம்ம சொல்றாங்க. இந்த இடத்துல துவய மந்திரம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. நமஹா கைக்கிரத்தில் களை அறுக்குகிறார்கள் அப்படின்ற விஷயத்துல துவய மந்திரத்துக்கு ஏற்ற கொடுத்தா. இந்த பாட்டுல 6 விதமான அம்சத்தை சூடி கொடுத்த நாச்சியார் நமக்காக சாதிச்சிருக்கா. ஒன்று, சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து. இந்த வரியில பலனில் தனக்கு கிடைக்கக்கூடிய பலன் எப்பேற்பட்டதா இருக்கணும்? துவாரகையை ஒத்து காற்றாளாம். அடுத்ததாக, உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். இந்த இடத்துல பேட்டில் கலக்கத்தை பத்தி சொல்றான். மூன்றாவதாக, பெற்றம்மை துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றே விலங்களை கொல்லாமல் போகாது அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல அவதார பிரயோஜனத்தை பத்தி எடுத்து காட்டியிருக்கான். ஆக இற்றை பறைகொள்வான் அண்டுகான் கோவிந்தா. இந்த 4வது இடத்துல இதர விஷயத்தில் வைராக்கியத்தை பத்தி எடுத்து காட்டுறான். 5வது விஷயத்தை பார்க்கும்போது, ஏற்றைக்கு 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே ஆகும், உனக்கே நாமால் செய்வோம். எனக்கு இந்த ஜென்மம் இல்ல, 7 ஜென்மத்தை நான் பிறந்தாலும் உனக்கு கைங்கரியம் பண்ணணும், அந்த கைங்கரிய பிரார்த்தனை கொடு அப்படின்னு இந்த இடத்துல சொல்றான். 6வது வரியில, மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் என்பாவாய். இவ்விடத்தில் கைங்கரியத்தில் கலையறுத்தல். இந்த இடத்துல கைங்கரியத்தில் கலையறுக்கிறதுனாக்கா, இந்த உலக வாழ்க்கையில இதுல இருக்கக்கூடிய பற்ற போயிடுச்சுனாக்கா பெருமாள் கிட்ட நிறுத்திப்படி நம்ம கைங்கரியம் பண்ணலாம். இந்த பற்றுன்னு ஒண்ணு பெருமாள் கிட்ட இருக்கணும், அவனுடைய திருவடியை பற்றணும், அதுல நாட்டம் வரணும். உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சம்சார வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இதுல இருக்கக்கூடிய கலையை எடுத்துனாக்கா அதுல இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தத்தை விளக்கிடு. இந்த இடத்துல சம்பந்தம்னு சொல்லும் போது பற்று பெருமாளுக்கு தான் பற்று இருக்கணும், மற்ற குடும்ப உலக இன்பங்களை பற்று இருக்க கூடாது. அதுதான் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் என்பாவாய், கைகிரத்தில் கலையறுத்தல். இதை பத்தி தான் இந்த பாசுரத்துல அற்புதமாக சாதிச்சிருக்கார் ஆழ்வார் எம்பெருமான். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேடியார் சென்னிரஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணிமுதுமை பைங்கமல தந்தரியில் பட்டறிகிறான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசரைப்பால் 2 நாள் வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்ல திருமாலால் எங்கும் திருவருள் பேசின் இன்புருவர் என்பாவாய். கடைசி பாசுரம். இந்த பாசுரத்துல ஆண்டாளுடைய வாக்கு எப்படி இருக்கு அததான் முதல்ல நம்ம அனுபவிக்க போறோம். திருப்பாவை சேமிப்பவர்களுக்கும் இந்த திருப்பாவையை கற்பவர்களுக்கும் இந்த திருப்பாவையை அனுசந்திப்பவர்களுக்கும் உண்டாகும் பலன் அததான் இந்த பாசுரத்தில் சொல்றா. முதலாவதாக பகவானுடைய கிருபை ஆத்ம சிரேயஸுக்கு உபாயம் அப்படின்னு சொல்றான். நம்ம மனசு இருக்குது, இந்த மனசு என்ன பண்ணுவோம், சஞ்சலத்தோடயே இருக்கும். இதுக்கு ஒரு நிம்மதி வேணும். இந்த மனசு ஆகப்பட்ட அங்கேயே அலையாம ஒரு நிலைப்படுத்தணும். அதுக்கு இந்த ஆத்மாவுக்கு ஒரு சிரேயஸ் உண்டானுனாக்கா இந்த பகவானுடைய கிருபை. மங்கள் கடற்களை இந்த மாதவனை கேசவனை. இந்த பாசுரத்துக்கு இந்த வரிக்கு இந்த ஒப்புமை காட்டிருக்கான். பகவானுடைய கிருபைக்கு ஏற்றம் இந்த ஆத்மாவுக்கு இந்த ஜீவனுக்கு
ஒரு ஸ்ரேயஸ் உண்டாகணும். அதுக்கு இந்த பாசுரத்தை சொல்றான். ரெண்டாவது, அவன் முகம் மலர்ச்சிக்குன்னு சொல்றான். கைங்கரியம் உபேயம். ஸ்ரேயஸ் உபாயம் வழி, உபேயம்ன்றது கைங்கரியம். நம்ம பண்ணக்கூடிய கைங்கரியத்தை பத்தி ஏற்கனவே எனக்கு சாதிச்சேன். ஆகிஞ்சன்யம், நீதான், உன்னை விட்டா வேற கதி கிடையாது எனக்கு, நீயே அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணன் திருவடி பற்றது. அந்த பெருமாளை பற்றிட்டனுக்கா வேற எதுவுமே கிடையாது, நீதான் எனக்கு, நீசனே நிறைவொன்றுமில்லேன் அப்படின்னு கூறத்தாழ்வான் சாதிச்சேன். உன்னை விட்டா எனக்கு வேற கதி கிடையாது, உன் திருவடி பற்றிட்டேன், நீதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு ஒரு இது. அதனாலதான் அவன் முகன் வளர்ச்சிக்கு கைங்கரியம் பண்ணுமா. அப்படி பற்றிட்டு நீ பண்ணக்கூடிய கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை பெருமாள் அனுபவிச்சு அவர் சிரிக்கணும், அந்த சிரிச்ச பார்த்துட்டு நீ ரசிக்கணும், அதுதான் கைங்கரியம் அப்படின்ட்டு அவன் முகம் வளர்ச்சிக்கு கைங்கரியம் அப்படின்ற விஷயத்த சொல்றான். இந்த இடத்துல இந்த 30வது பாசுரத்துல கடல் கடைந்த வரலாற்றை சொல்றான். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை. பெருமாளுடைய திருநாமங்களுக்கு கேசவா, மாதவா, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, சீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, சாமோதரான்னு பேர்பட்ட திருநாமங்கள் ஆயிரப்பாடியில் இருக்க பெண்கள்லாம் சொல்றா. ஆனா இவ்வளோ திருநாமங்கள் இருந்தாலும் கோவிந்தா அப்படின்னாக்கா அதுக்கு தனி சிறப்பா. அதனாலதான் என்ன பார்த்து சிரிச்ச. இதே நாச்சியார் திருமணில சுடி கொடுத்த நாச்சியார் அவர் அருளி செய்த பாசுரத்துல ஒரு கிளி ஆகப்பட்டது. கூண்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கொண்டு ஒரு பாசுரத்துல சொல்றான். அப்போ அந்த கிளிக்க காட்டிலும் விவேகம் உள்ளவர்கள் நம்ம மனுஷா. அந்த கிளிக்கே அப்பேர் பற்றுதல் இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும் அதைதான் அந்த பாசுரத்துல சொல்றார். அதே இவ்விடத்தில் இந்த கடல் கடைந்த வரலாற்றை அனுபவிக்கும் போது விஷ்ணு லோகத்துல திருமகளை புகழ்ந்து பாடி அவருடைய அருளால் ஒரு பூமாலையை பிரசாதமாக பெற்ற வித்யாதர மகள் ஒரு பெண்ணு பெருமாளை பத்தி பாடிட்டான். பாடின பிறகு பெருமாள் மகன் சந்தோஷம் ஆயிடுச்சு. உடனே ஒரு மாலையை கொடுக்கிறார். அந்த மாலைய பிரம்மலோகம் வழியாக அந்த பெண்மணி எடுத்துட்டு வரான். அப்போ பிரம்மலோகத்து வழியாக வரான்னாக்கா அந்த பெண்மணி எப்பேற்பட்ட ஏற்றம் கொண்டவளாக இருப்பாள். அப்சரகணிகள், சப்த ரிஷிகள், சப்த கணிகள், இப்படி அவெல்லாம் ஏற்றம் கொடுத்துவான். பெருமாளையே சதா சர்வ காலமும் நினைக்கக்கூடியவன், மற்ற எந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த வித்தியார்த்த பண்ண அந்த பெண்ணாகப்பட்டவள் அந்த மாலையை கையில் எடுத்து பிரம்மலோக வழியா நடந்து வரா. வரும் பொழுது எதிர்க்க யார் துர்வாச முனிவர் வர. அந்த துர்வாச முனிவர் வந்த உடனே அவர் என்ன பண்றார், இவன் பெரிய இடத்துல இருந்து வந்திருக்காளே அப்படின்ட்டு முனிவர். நம்ம சம்பிரதாயத்துல பெரியவா சின்னவான் கிடையாது. ஒரு ஸ்ரீவைஷ்ணவ பார்த்தாக்கா அடியேன் ஸ்ரீனிவாசதாசன், அடியேன் ராமானுஜதாசன், அடியேன்ற வார்த்தையை சொல்லி அவளை கௌரவிக்கணுமா. ஆக இந்த வந்தனத்தை சொல்லக்கூடிய விஷயத்துல அந்த ரிஷி அந்த பெண்மணியை பார்த்து 2 கையால அடியேன் செய்யும் பொழுது அந்த பெண்மணியாகப்பட்டவள் கேட்டாச்சு, நீ அடியேன் கேட்டுட்டே உனக்கு ஏதாவது கொடுத்தானுமே அப்படின்ட்டு அந்த பெண்ணாகப்பட்டவள் அந்த மாலைய அந்த துர்வாச முனிக்கு கொடுத்தாச்சு. அந்த துர்வாச ரிஷி என்ன பண்ற, அந்த புஷ்பத்தை எடுத்துக்கிறார். இதை எப்படி எடுத்துன்னு போற, நம்ம மாட்டு கைத்தல போடுற கையில எப்படி எடுத்துன்னு போறது இல்ல, ஸ்டைலா தலையில சுமந்துன்னு போற. சன்னதியில பெருமாள் மாலை உனக்கு போட்டானா அந்த மாணவனுடைய கௌரவம் படுத்துறதுக்கு போட்டது. இது பெருமாள் சித்தம் இருந்தாதான் உன் கைத்துக்கே அந்த மாலை வரும். அந்த மாலைக்கு நீ ஏற்றம் கொடுக்கணும். அதுதான் நீ இடத்தில் சொல்ற. அந்த பெருமாள் அதாவது அந்த வித்யா பெண்மணி ஆகப்பட்டவள் அந்த துர்வாசமுனிக்கு மாலையை கொடுத்துட்ட உடனே அவர் என்ன பண்றார், அந்த புஷ்பத்தை தன் சிரசின் மேல் தலையை வச்சுட்டு பாதுகாப்பா பத்திரமா பவ்யமா நடந்து எடுத்துட்டு போறாராம். அப்போ அந்த தேவர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த லோகத்திற்கு வரும்போது வழியில ஐராவதி என்கிற யானை மேல இந்திரன் வரான். அப்ப இந்திரன் வரதை பார்த்த உடனே சரி இந்திரன் வரார் அப்படின்ட்டு ஒரு கௌரவிச்சுட்டு, நம்ம பெரிய மனுஷால பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரு ஆச்சாரிய புருஷன் சேவிக்கும் போது பழங்களையோ புஷ்பங்களையோ சம்மானம் கொடுத்து சேவிக்கிறது வழக்கம். அதே மாதிரி இந்திரன் அந்த ஐராவதி யானை மேல வரும் பொழுது இந்த ரிஷி பார்க்கிறார். பார்த்த உடனே தன் கையில ஏதாவது கொடுக்கணும், சரி இந்த மாலையை கொடுக்கலாம்ட்டு கொடுக்கறாராம். அந்த இந்திரன் என்ன பண்றா, யானை மேல உட்கார்ந்து இருக்கானோ கர்வம், அந்த கர்வமாகப்பட்டது தலை மேல இருக்கவனுக்கு அந்த மாலைய அந்த யானையை மேய்த்து செல்வதற்காக யானையை நடத்தி செல்வதற்காக அங்குசம்னு ஒன்று வச்சிருப்பா. அந்த அங்குசத்தை காமிச்சு இந்த கொம்புல போட்டு நான் எடுத்துக்கிறேன். அப்ப அந்த மாலைய அந்த அங்குசத்தின் வாயிலாக பெற்றான். இந்த இடத்துல ஏன் இதை சொல்லணும்னாக்கா, இந்த கிருஷ்ணாவதாரத்துல
இவ்விடத்தில் பிராட்டி யானையின் பெயர் இந்த இடத்துல குவளையா பீடம் என்கிற யானை கம்சனுடைய இதுல இருக்குது. அப்ப அந்த குவளையா பீடம் யானையை அமைச்சுதானே கண்ணனை முடிக்கணும்னு பார்த்தார். அதை தான் இந்த இடத்துல சுட்டி காட்டுறார். இந்திரன் கிட்ட இருக்கிறது ஐராவதி யானை. இந்த ஐராவதம்ன்ற யானை ஆக இதுக்கு வந்து கஜேந்திரன் அப்படின்னு விஷயத்த சொல்லலாம். அவனுக்கு அந்த மாலையை ரிஷி கொடுக்க மகிமை தெரியாதவன் அங்குசத்தின் மூலமாக வாங்க யானை என்ன பண்ணுது, அந்த பிடரி மேல வெச்ச உடனே யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. தன் காலில் மிதித்து அந்த புஷ்பத்தை வந்து பிச்சு போடுறது. குரங்கு கையில கொடுத்த பூமாலை ஆட்டோன்னு சொல்றவே. அப்ப யானைக்கு வந்து அதனுடைய மகிமை தெரியும். அந்த நேரத்தில் இதாயிடுச்சு, மதம் பிடிச்சோன்னு தன்னுடைய நிலைமை தெரியல, மாலை எடுத்து அந்த தன் திருவடியை கொடுத்து நசுக்கி பிச்சு போடுறது. இந்த நேரத்துல முனிவருக்கு கோபம் வந்துடுது. இந்த புஷ்பத்தை வாங்கறதுக்கு நான் எப்படி கட்டப்பட்டேன், இதை எப்படி பாதுகாப்பா எடுத்துட்டு வந்தேன், உங்ககிட்ட கொடுத்தாக்கா யானை வந்து அது கால் போட்டு மிதிக்கிறதுக்காக நான் பாக்குறேன்ட்டு என்ன பண்றேன், உன்னுடைய அனைத்து ஐஸ்வர்யம் தொலைந்து போக கிடையாது முனிவர் இடத்துல சாபத்தை விட்டுட்டார். அப்ப இந்திரன் என்ன பண்ணா, பரதேசியாட்டம் வர வேண்டிய நிலைமை தான் வந்தாச்சு. இந்த சூழ்நிலையில அவர்கிட்டயே திரும்பி திருவடி பற்றி விமோசனம் கேட்கிறான். எப்பவுமே சாபம் கொடுத்தவாதான் அதுக்கு விமோசனமும் சொல்லணும். பெருமாளின் கடாட்சத்தின் பேரில் வங்கக்கடல்களை கடைந்த போது அவ்விடத்தில் அவ எப்படி அமுதத்தை பெற்றார், அமுதத்தை பெறும்பொழுது மகாலட்சுமி அவ்விடத்தில் வந்தார். இவ்விடத்தில் ஆச்சாரியன் வந்து கிருஷ்ணனாகவும் அந்த ஆச்சாரியன் பல பரியந்தமாவது, அதாவது பிராட்டி சம்பந்தமும் வேணும். கடையும் பொழுது அவ்விடத்தில் பிராட்டி வந்தாச்சு, பார்க்கடல அமுதமும் கிடைச்சாச்சு. ஆகையால் அப்பிராட்டியை பெருகைக்கு கடல் கடைந்து அமுதத்தை பெற்றதுக்கு ஒப்பாகும். இந்த என்னுடைய கர்வம் இவருடைய கர்வமும் இடத்துல அடங்கிறதாக சொல்றான். அதனாலதான் இந்த பாசனத்துல வங்கல் கடல் கிடைந்த மாதவனை கேசவனை, வங்கல் கடல் கிடைந்த மாதவனை கேசவனை, இந்த பாசனத்துக்கு இப்பேற்பட்ட ஒப்புமையை இவ்விடத்தில் பிராட்டி நமக்காக சமர்ப்பணம் பண்றான். இந்த இடத்துல கேசவன் மாதவனை கேசவனை, இந்த கேசவன் சொன்னாக்கா பிரம்மனுக்கும் சரி ஈஸ்வரனுக்கும் சரி மூல பிரகிருதி பிரதானமாக கருதப்படுவர் ஸ்ரீமன் நாராயணன், சுவாமியாக இருப்பவர் அப்படின்ற விஷயத்த சொல்லி கஹ அப்படின்னாக்கா பிரம்மாவா, ஈசஹ அப்படின்னாக்கா சிவனை சொல்றான். திங்கள் திருமுகத்து அப்படின்னு சொல்லும்போது சந்திரன் போன்ற திருமுகத்தை உடையவர்களும் சேயிழியார், இந்த இடத்துல ஞான விருத்தி பூஷணங்களை உடையவரான, இதெல்லாம் வந்து பெருமாளுக்கு ஏத்தம் கொடுக்கக்கூடிய விஷயத்துல பிராட்டி ஆண்டாள் நமக்காக சமர்ப்பணம் பண்ணி காட்டுறான். சுடகமே பாடகமே, போன பாசத்துல சுடகமே தோல்லுலையே சோடே செவிப்பூவே. அப்போ அந்த ஆயர்பாடியில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து கண்ணனுக்கு கேட்கிறா, 5 விதமான ஆபரணங்கள் திருவாபரணங்கள் வேணும். அது எப்படி சூடகம்னா எப்படி இருக்கும், பாடகம்னா எப்படி இருக்கும், இதெல்லாம் நாங்களுக்கு நீதான் உன் கையாலேயே சூட்டணும், நீயும் பிராட்டியை வந்து எங்களுக்கு அணிகலத்தை போட்டணும், இப்படி எல்லாம் விண்ணப்பம் பண்ணாலும் இல்லையா. இந்த இடத்துல சூடகமே பாடகமே, அதை காட்டிலும் இந்த பஞ்ச பூஷணங்களை சொல்லும் போது 5 விதமான பூஷணங்களை சொல்லும் போது எம்பெருமானார் ராமானுஜரையும் அவ்விடத்தில் ஒப்பிடித்து காமிச்சு ஒரு ஆச்சாரிய திருவடி பற்றும் பொழுது அவன் கையால் நீ பெறக்கூடிய பஞ்ச சமஸ்காரம் என்கிற இந்த சமாஷனத்தை பத்தியும் அந்த இடத்துல சொன்னான். இந்த இடத்துல சூடகமே பாடகமே, இந்த 30வது பாசனத்துல தாங்கள் பிராப்தித்தபடியே கிருஷ்ணனும் நப்பினை பிராட்டியும் கூட இருந்து பூட்டின ஆபரணங்களை உடையவர் அப்படின்னு உடையவர்களாம். யாரு, இந்த ஆயர்பாடியில் இருக்கிற பெண்கள்லாம். இப்படி சொல்லிட்டு அங்கு அப்படின்னு ஒரு பதம் வருது. திருவாய்ப்பாடியில ஸ்ரீ நந்தகோபருடைய கோயிலிலேயே நப்பினை பிராட்டி கட்டிலே திவ்ய சிம்மாசனத்தில் இருந்து சந்தோஷித்து விருப்பப்படுபவர்கள். அங்க நப்பினை பிராட்டி கூட யாருங்கிறது கண்ணன். அதுதான் அங்கு என்ற வார்த்தைக்கு இங்க சொல்றார். ஸ்ரீராமபுரத்துல ஸ்ரீமன் நாராயணன் இருக்கார், பெருமாள் பக்கத்துல ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார், மகாலட்சுமி, நீலாதேவி, நப்பினை எல்லாருமே கூட இருக்கா. ஆனா இந்த ஆயர்பாடியில அந்த நந்தகோபர் இருக்கக்கூடிய திருமாளிகையில நப்பினை பிராட்டியும் ஸ்ரீமன் நாராயணனாகப்பட்ட கண்ணன் தான் படுத்துட்டு இருக்க. அததான் அவ 2 பேருக்கும் சந்தோஷமா இருக்கக்கூடிய விதத்தை அங்குன்ற வார்த்தையை இங்க ஒப்புமைப்படுத்தி காமிச்சிருக்கா. மாதவனை பார்க்கடலை கடையும் போது
தோன்றிய லக்ஷ்மி பகவானுடைய திருமார்பை அடைந்தாள். என்ன பண்ணிட்டா, இனிமேல் உன்னோட நான் பிரியவே மாட்டேன். கடைஞ்ச உடனே நேரம் எங்க போயிட்டான், பெருமாளுடைய மார்ல போய் உட்கார்ந்துட்டாலாம். இவனே மாதவன் ஆனான். அதனாலதான் மாதவன் ஆனான். மானாக்கா பிராட்டிய சொல்லுவாளாம். ஏன் அவனுக்கு மாதவன்ற பேர் இதனால வருது, பிராட்டி அந்த அமுதத்தை கலஞ்சிட்ட பிறகு லட்சுமி வரா லோலியோ, அமுதத்தையும் வாங்கியாச்சு, மகாலட்சுமி வந்தா, இனிமேல் இவர் விடக்கூடாது தனியா அப்படின்ட்டு ஓடி போய் என்ன பண்ணிட்டா, பெருமாளுடைய மார்ல அகலைகளிலே நிறைய பண்ணு அல்லர் மேல் மங்கை உரை மாறுபா, பெருமாள் அவர் மார்பிலேயே பிராட்டி வச்சு விட்டாராம். ஆக அததான் இந்த இடத்துல அவளுக்கு பெருமாளுக்கு மாதவன்ற ஒரு பேர். இவ்விடத்தில் அப்பறை கொண்டவற்றை அப்படின்னு மேற்கொண்டு சொல்றான். அதை எப்படி பெற்றார்கள் என்பதை ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த பட்டரிபிரான் என்ற பெரியாழ்வார் அவரது திருமகளான ஆண்டாள் அருளை செய்த சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே அப்படின்னு சொல்றமே, அந்த தங்கத்தமிழ் மாலை ஆகிய திருப்பாவை 30 பாசரங்களையும் ஒரு பாசரத்தையும் விடாமல் பக்தியோடு இந்த இடத்துல அவ கூறியிருக்கா. ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசரத்தை நம்ம அனுபவிச்சோம். ஒவ்வொரு பாசனத்துல அனுபவிக்கக்கூடிய விதம் எப்படி இருந்ததுனாக்கா, சாதாரணமா ஏதோ கோவிலுக்கு வந்தோம், பெருமாள் கிட்ட பாசனத்தை சேவிச்சோம் போனோம்னு இல்லை. அது எப்படி இருக்குது, பக்தியோட விரதத்தோட பெருமாள் திருவிடைய பற்றணும் சரணாகதி அடையணுன்ற எண்ணத்தோட இருந்தான். அதனாலதான் இவன் என்ன பண்ணான், பறை பறை பறைன்னு பெருமாள் இதை கேட்டான். கடைசியில இவனையே கேட்கிற, இவனையே குத்துரை எடுத்துக்கோ அப்படின்ட்டு எல்லாரும் பெருமாள் போயிட்டார். மேலும் சதுர் பூஜனையும் தாமரை கண்ணனையும் இருக்கும் கண்ணனாக இருக்கக்கூடிய அந்த திருமாலால் எங்கள் திருவருள் பெற்று இன்பூர் என்று இப்பாசனம் சூறுகிறது. அப்போ பெருமாளுடைய கடாட்சி வாழ்க்கை பரிபூர்ணமா கிடைச்சாச்சு. அததான் இந்த பாசனத்தை சொல்றா, பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் பாகவத கைங்கரியம் உயர்ந்தது அப்படின்ற விஷயத்த சொல்றா. எதனால, ஒவ்வொரு ஆத்து பெண்ணி ஆத்து போய் எழுப்புறா. இவர் நினைச்சிருந்தா என்ன பண்ண, ஆண்டாள் தனியா போய் இருக்கிற சேவிச்சுட்டு வந்திருக்கலாமே. அவ்விடத்தில் பாகவதோத்தவர்களுக்கும் ஏற்றம் கொடுக்கிறார். பேய் பெண்ணே, மைத்தனர் கண்ணினாய், நடு நாயகமாக இருக்கக்கூடிய பெண்ணே இல்லையா, இப்படி சீமாட்டி பலவிதமான ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய பெண்மணிகளை ஒவ்வொரு ஆத்துல போய் எழுப்பிட்டு அத்தனை பாகவதர்களை போட்டுட்டு பெருமாள் திருவிடைய பற்றா. ஒத்தி சொல்றா, என்னுடைய கண்ணுக்கே கண்ணை மயங்கிட்டான், நீங்க போனாக்க போங்க, நான் வரமாட்டேன், அவன் வேணா வரட்டும் என்ன தேடினா. இதெல்லாம் மீறி அனைத்து பாவதர்களை சமாதானப்படுத்தி இந்த ஆண்டாள் நாச்சியாராக்கப்பட்டவள் பெருமாளுடைய திருவடி பற்றும்படி செய்தார்களோ. இதுதான் பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் பாகவத கைங்கரியம் உயர்ந்தது. முதலே சொல்லிட்டால, கூடியிருந்து குளிர்ந்து எல்லாரும் சேர்ந்து அனுபவிப்போமே அந்த விஷயத்தை. ஆண்டாள் செய்த 3 விதமான கைங்கரியம் என்ன இந்த 30 பாசனத்துல? ஒன்று, பகவத் கைங்கரியமாக பூமாலை பட்டினான் இல்லையா, பெரியாழ்வார் பூ தொடுப்பார், 2 பேரும் சேர்ந்து பூ தொடுப்பார். ஆனா இவ்விடத்தில் பிராட்டி பகவத் கைங்கரியமான பூமாலையை கட்டி பாமாலை பாட்டி திருமாலை பெற்றார். அடுத்ததாக ஆச்சாரிய கைங்கரியமாக தம் ஆச்சாரியர்கள், இவ்விடத்தில் ஆச்சாரியர் யாரு, அவர் ஒரு பெரியாழ்வார் தான். தகப்பன் கிட்ட தானே எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிட்டார். இவ்விடத்தில் ஆச்சாரிய புருஷனாக விளக்கக்கூடிய அப்பேற்பட்ட பெரியாழ்வார் தம் பாமணிகளில் அவர் புகழை பாடினார். தாம் பாடிக்கூடிய அந்த ஒவ்வொரு பாசனத்திலையும் பெரியாழ்வார் புகழையே சேர்த்து பாடினாராம். ஆச்சாரியின் அபிமானமே இந்த ஆத்மாவுக்கு தஞ்சம், என் கீழே ஒண்ணும் கிடையாது, என்னுடைய ஆச்சாரியனுடைய திருவிழா சம்பந்தத்தினாலதான் எனக்கு கிடைக்கிறதாம். இததான் நம்ம ஆள வந்தார். நாதமணிகள் தன்னுடைய பாட்டனார் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை பார்த்துட்டு, பெருமாளே நீ என்ன கடாட்சிதாராம், நாம் பண்ண கைங்கரியத்தை பார்த்து எனக்கு கொடுக்க வேண்டாம், என் பாட்டனாரான நாதமணிகள் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை பார்த்து உன்னுடைய கடாட்சத்தை எனக்கு பொழிவீராக. அததான் இந்த இடத்துல பாகவத உத்தமர்களான கோபிகளின் பக்தியை கடைசியாக போற்று பாடினாராம் 3வது விஷயத்துல. ஆக இந்த 30வது பாசுரம் அப்படி பாடி திருப்பாவைக்கு எற்றைக்கும் 7 பிறவிக்கும் 7 100 பல்லாயிரம் ஆயிரம் ஆண்டுகளிலும் பாகவதர்கள் உஜ்ஜீவனம் அடைவும் உன்னை உன்னதமான மார்க்கத்தை பெறவும் இந்த பாசுரம் உணர்த்துகிறது. ஆக பாகவதர்களுக்கு ஏற்றம், அதான் சொல்லுவாள் இல்லையா, நம்முடைய மணவாள மாமுனிகள் சாதித்த அந்த உபதேச ரத்ன மாலையில ஆழ்வார்கள் ஏற்றம் அருளி செயல் ஏற்றம் சொன்னார். இவ்விடத்தில் பகவத் பக்தியும் வேணும்,
பாகவதனுடைய அரவணைப்பு வேணும். பாகவதர்களுக்கும் ஏற்றம் கொடுத்து சுடி கொடுத்த நாச்சியார் இன்றைய தினம் இந்த 30வது பாசனத்தின் வாயிலாக நமக்கு பல வைபவங்களை அருளி செய்திருக்கார். ஆக ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎம் திருப்பதிகளே சங்கம் என்று சொல்லி திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் வாயிலாக 30 பாசனங்களுடைய வைபவத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆச்சாரியர் வாயிலாகவும் ஆழ்வார்கள் வாயிலாகவும் பெருமானுடைய கடாட்சத்தின் பேரில் இவ்விடத்தில் இந்த வைபவத்தை நாம் அனுபவித்தோமாக. பாதூல ஸ்ரீனிவாசாரிய தனயம் வினயாதிகம் பிரஜாநிதிம் பிரபத்யேகம் ஸ்ரீனிவாச மகாகுரும் சண்டமாருத வேதாந்த விஜயாதி ஸ்வசோக்துபிஹி வேதாந்த ரட்சகாயாத் மகாச்சார்யாய மங்களம்.